தான் இருக்கியா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். கொஞ்சம் மாதங்களாவே சில பல பற்கள்ல பிரச்சனை இருந்ததுனால, அப்ப பல்லு பிரச்சனைனாலதான் வீடியோ பண்ணலையா அப்படின்னா இல்ல, அது வேற பிரச்சனை. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம எப்பவுமே நம்ம உடம்பு இதுக்கு மேல தாங்காதரா சாமி அப்படிங்கிற நிலைமையில தான் டாக்டர் கிட்டே போவோம். ஆனா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதே நல்லது, பெட்டர் சேஃப் தென் சாரி அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச நாட்களா என் மனசுல ஓடிட்டு இருந்ததுனால, சரி ஓகே சின்ன பிரச்சனையா இருக்கிறப்பே காட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதனால மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம் அப்படின்னு சிறுக சிறுக சேர்த்து ஒரு அமௌண்ட் கரெக்டா வந்திருந்தப்போ, நிறுத்து, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, பல் டாக்டர்ட்ட போனியா இல்லையா அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தப்போ கரெக்டா மார்ச் மாசம் ஆரம்பிச்சது உலக மகளிர் தினம் அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால நிறைய பப்ளிகேஷன்ஸ்ல உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு 50% தள்ளுபடி, 25% தள்ளுபடி அப்படின்னு நிறைய புக்ஸ் கிடைச்சதுனால, ஆஹா பல் டாக்டர்ட்ட இன்னும் 2-3 மாசம் கழிச்சு கூட போய்க்கலாம், ஆனா இந்த ஆஃபர் இப்போ போனா மறுபடியும் அடுத்த வருஷம் தானே கிடைக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சேர்த்து வச்சிருந்த காசுக்கெல்லாம் புத்தகங்களா வாங்கி அடிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் புக்ஸ் இந்த பக்கம்லாம் இருக்கு. சோ இந்த உலக மகளிர் தினத்துக்கு, அதாவது 2026ல வந்ததுக்கு எந்தெந்த பப்ளிஷர்ஸ்ல என்னென்ன புக்ஸ் எவ்வளவு டிஸ்கவுண்ட்டுக்கு நான் பல்ல பிரச்சனைக்காக சேர்த்து வச்சிருந்த காசுல வாங்கினேன் அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே எனக்கு ஹர் ஸ்டோரிஸ்ல வாங்குறதுக்கு அப்படின்னு ஒரு தனி விஷ் லிஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் 2025ல இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேக்கு 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படி புக்ஸ் வாங்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி 2025 விமென்ஸ் டே ஆஃபர்ல ஹர் ஸ்டோரிஸ்ல நான் என்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேங்கிறதையும் ஒரு வீடியோ பண்ணிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 2026க்கும் என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருந்தது. அதே 50%க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படி வாங்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறையலாம் இல்ல, ஒரு 22 புக்ஸ் மட்டும் தான் அவங்க கிட்ட வாங்கினேன். அது போக சுவாசம் புக்ஸ்ல வேற 25% விமன் ரைட்டர்ஸோட புக்ஸுக்காக போட்டிருந்தாங்க. ரைட்டர் ரினோசா அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே நான் வந்து விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சுவாசம் புக்ஸ்ல. சோ அதுவும் வேற வழி இல்லாம வாங்க வேண்டியதா போச்சு. அது ஒரு 5 புக்ஸ். சோ ஒரு 27 புக்ஸ் தான். தெரிஞ்சிருந்தா ரவுண்டா ஒரு 30 புக்கா வாங்கிருக்கலாம். தட்ஸ் ஓகே. சோ அத என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் ஹர் ஸ்டோரிஸ்ல தூக்க முடியல புக்ஸ் அள்ளிட்டேன். 50% ஆஃபர் அப்படிங்கறதுனால நான் சொன்ன மாதிரி விஷ்லிஸ்ட்ல இருந்த முக்கால்வாசி புத்தகங்கள் வந்து வாங்கியாச்சு. பத்தாவதுக்கு அவங்க கிட்ட கேட்லாக கொடுங்க அப்படின்னு வேற வாங்கி அதுல இருந்து 2-3 புக்ஸ் வேற ஆட் பண்ணி வாங்கிட்டேன். சோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் இது பாதை அமைத்தவர்கள் அப்படின்னு. இது வந்து முதல் பெண்கள் அப்படிங்கிற புக்கோடைய செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து நிவேதிதா லூயிஸ் அவர்கள் எழுதின புக்கு. சோ இந்த புக் வந்து முதல் பெண்கள் இப்போதான் வந்து ரீசெண்டா நடந்த சென்னை புக் ஃபேர் 2026ல வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே ரொம்ப நாளா என்னோட விஷ்லிஸ்ட்ல இருந்த புக் தான். சோ இத வந்து 50% ஆஃபர்ல அதோட செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டே இன்னும் நம்ம படிக்கல, இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல வந்து சாதித்த பெண்மணிகள் அவங்க எவ்வளவு கஷ்டம் எல்லாம் தாண்டி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இருக்கட்டுமே, நமக்கு இல்லைனாலும் நம்ம சந்ததிக்காவது இந்த புத்தகம் எல்லாம் பயன்படுத்துமே. அதுக்குள்ள பல நாள் ரெக்கார்ட் பண்ணாதனால மைக்ல சார்ஜே தீர்ந்து போயிடுச்சுங்க. இது தெரியாம நான் பாட்டுக்கு பண்ணாட்டிட்டு இருந்திருக்கேன். சரி ஓகே, மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ரெக்கார்ட் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். மறுபடியும் முதல் புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பாதை அமைத்தவர்கள். இந்த புக் வந்து முதல் பெண்களுடைய 2வது பார்ட். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து சாதனை பெண்மணிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புக் நான் வாங்கினேன். என்னுடைய ரீசெண்ட் சென்னை புக் ஃபேர் பர்ச்சேஸ்ல வந்து அது இருக்கும். அதோடைய லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னா, பானுமதி ராமகிருஷ்ணா, ஹிட்லர் மேரி லாசரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பானுமதி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, பானுமதி ஆக்ட்ரஸ் பானுமதி. சோ இந்த மாதிரி 30 பெண்கள் பத்தி இந்த புக்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் முதல் பாகத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது பாகத்தை வந்து படிக்கணும். இருந்தாலும் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து காலத்தின் பொக்கிஷங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 50% ஆஃபர்ல எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி வாங்கியாச்சு. அடுத்த புக் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு. சோ நான் சொல்லியிருந்தேன்ல கேட்லாகே வாங்கி அவங்க கிட்ட வந்து நான் மிச்ச சில புக்ஸ் வந்து என்னோட விஷ்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாங்கினேன். சோ அப்படி கேட்லாக் பார்த்து ஆட் ஆன புக் இது. மற்றும் சில செட்டிநாட்டு பெண்கள் அப்படின்னு தேனம்மை லக்ஷ்மணன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி அந்த செட்டிநாடு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த பக்கத்துல இருக்கிற பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்க. நான் வந்து எக்ஸாக்டா வந்து இது பின்னாடி இருக்கிறதே வாசிச்சிடறேன். 21ஆம் நூற்றாண்டிலும் வர்க்க இனபேதமின்றி மத்தியதர குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை செட்டிநாட்டின் மொழி வழக்கில் பேசியிருக்கும் இக்கதைகள் செட்டிநாட்டு பெண்கள் எதிர்கொள்ளும் பிரத்யேக பிரச்சனைகளால் நெய்யப்பட்டுள்ளன அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு, பட் விஷயம் வந்து இதுதான். அதாவது செட்டிநாட்டு பெண்களுக்கே உரிய பிரத்யேக பிரச்சனைகளை பேசுற புக் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பேர்லாம் பாருங்களேன், தேவானை, திருநிலை, ஒப்பிலாள், உண்ணா,
ஓமையா அப்படின்னு நல்லா இருக்குல்ல அந்த பேர்லாம் பாக்குறதுக்கே. சோ இதுல வந்து அவங்களுடைய ஒவ்வொருத்தங்களுடைய கதைகளும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 16 தலைப்புகள் இருக்கு. இது வந்து எக்ஸாக்ட்லி சிறுகதை தொகுப்பா இல்ல வந்து கட்டுரை தொகுப்பா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் இந்த பேரு அப்புறம் இந்த லொகாலிட்டி அதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுனால, இந்த பிளர்ப் எல்லாம் நல்லா இருந்ததுனால இந்த புக்கு நான் வாங்கினேன். அடுத்தும் தடம் பதித்த தாரகைகள் அப்படின்னு சஹானா அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு. ஸோ இந்த புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இந்த மாதிரி இத்தனை பெண்கள், சாதனை பெண்கள் இந்த காலத்துல, அதாவது இங்க கொடுத்திருக்காங்க என்னன்னா, இன்றைய பெண்களுக்கு புதிய பாதை அமைத்து தருவதற்காக அன்றைய உழைத்த தன்னிகரற்ற தோழிகள் இவர்கள் அப்படின்னு சொல்லி. சோ இங்க இருக்கிறவங்கள பத்தின ஸ்டோரிஸ், இதுல இருக்கிறவங்க போட்டோஸ் இருக்கிற பத்தி அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 தலைப்புகள் இருக்கு, 34 பெண்மணிகள் பத்தி விஷயம். இதுல இருக்கிற ஒரு ஃபேஸ் கூட எனக்கு வந்து தெரியல, ரெகக்னைஸ் பண்ண முடியல. சோ இத்தனை சாதனை பெண்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறப்போ அதுவே ஆச்சரியமா இருந்தது. சோ இந்த புக் வந்து நான் அதனால வாங்கினேன். அடுத்ததும் பாத்தீங்கன்னா உலகை மாற்றிய தோழிகள் அப்படின்னு சொல்லி, இதையும் வந்து சஹானா தான் எழுதியிருக்காங்க. இங்கேயும் வந்து பின்னாடி வந்து இமேஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் அதேதான். கற்பனைக்கே எட்டாத பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டு உலகை உன்னதமாக்கிய பெண்களின் கதை அப்படின்னு சொல்லி. சோ இங்க இருக்கிற பெண்களை பத்தி எழுதியிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 34 தலைப்புகள் இருக்கு. சோ இதுல வந்து 34 பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுல இருக்கிற சில பேர் வந்து என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஆன் பிராங்க், அப்புறம் வந்து விர்ஜினியா உல்ஃப், அப்புறம் ஃப்ரீதா காலோ, அப்புறம் ஜேன் ஆஸ்டின், அப்புறம் ஆங் சான் சூசி, இவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கூட இருக்காங்க. சோ இந்த புக்ல ஓரளவு என்னால சில ரெகக்னைஸ் பண்ண முடியுது. இதுவும் அது மாதிரி ஒரு புக்குங்கிறதுனால இந்த புக் வாங்கினேன். அடுத்த புக்கு பாத்தீங்கன்னா வாகை சூடிய விஞ்ஞானிகள் அப்படின்னு. இது வந்து வெண்பா எழுதுனது. ஆக்சுவலி வெண்பாவுடைய 3 புத்தகங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து லாஸ்ட் இயர் இதே மாதிரி 50% ஆஃபர் விமென்ஸ் டேல ஸ்டோரிஸ்ல வந்து சொல்லியிருந்தப்போ அப்ப வாங்கின புக்ஸ் அதெல்லாம். இது வந்து டோட்டலி வந்து ஃபுல்லா விஞ்ஞானிகள், பெண்கள், அவங்கள பத்தின புக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கட்டுரைகள் இருக்கு, 13 பேத்த பத்தி இருக்கு. எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, இப்போ ஆல்ரெடி முதல் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி இருக்கு என்கிட்ட. அது இல்லாம இப்போ பாதை அமைத்தவர்கள்னு 2வது தொகுதி. அது போக இத்தனை புக்ஸ்ல வந்து இத்தனை பெண்களை பத்தி இருக்கு அப்படிங்கிறப்போ, அப்போ எத்தனை பெண்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம், எத்தனை பெண்கள் வந்து வரலாற்றுல இருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாவும் அதே சமயம் ஷாக்கிங்காவும் இருக்கு. பட் சம்டைம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ இஃப் தே கேன் டூ இட், ஐ கேன் டூ இட், ஒரு மாதிரி எம்பவரிங் ஃபீலிங்கும் கிடைக்கும் இல்ல. அடுத்த புக் பாத்தீங்கன்னா காப்பி அடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆக்சுவலி குழந்தைங்களுக்கான புக்ஸ். இது இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா இதுல பெண்கள் அப்படின்னு மட்டும் இல்லாம உலக தலைவர்கள் மாதிரி, உலகத்துல நிறைய சாதித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி வெர்ஷன், குழந்தைங்களுக்கான குட்டி வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி. விவேகானந்தர், காந்திஜி, அப்புறம் நேரு அப்படிங்கிற மாதிரியான ஆளுமைகளை பத்தின புக் இது. சோ இது வந்து காந்தி எப்படிலாம் இது பண்ணாரு, மதர் தெரசா, கபில் தேவ், அப்புறம் நெல்சன் மண்டேலா, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இந்த புக்ல இருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்ற பேர்ல நான் வாங்கிக்கிட்டேன், எனக்கு இது வீட்டுல இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால இந்த புக்கு. நெருப்பு மலர்கள் அப்படின்னு சொல்லி ஞானி அப்படின்ற எழுதிருக்காரு. இந்த புக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நான் ஹர் ஸ்டோரிஸ்ல வாங்கின புக்ஸ் தான். சோ இந்த புக்லயுமே வந்து மறைக்கப்பட்ட, சரித்திரத்துல இருந்து மறைக்கப்பட்ட பெண்களை பத்தின ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் பிளர்ப் இருந்தது. நான் ஒரு குட்டி போர்ஷன் படிக்கிறேன். பல சாதாரண பெண்கள் தான் அசாதாரண வேலைகளை செய்திருக்கிறார்கள். இந்த அக்னி குஞ்சுகள் எரித்த தடைகள் பல. ஆனால் நமது சரித்திர புத்தகங்களில் இவர்களில் பலர் இல்லை. இருக்கும் சிலர் பல பெயர்களில் ஒரு பெயராய் வரிகளில் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகச் சிலருக்கே ஓரிரு பத்திகளோ பக்கங்களோ அவற்றில் கிட்டியதுண்டு. அவர்களில் சிலரை இங்கே சந்திப்போமா அப்படின்னு. சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பெண்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. திளையாடி வள்ளியம்மை, ஐரம் ஷர்மிளா, சங்ககால பெண்கள் அப்படின்ற மாதிரியான நிறைய பெண்கள், போராட்டமான பெண்கள், சரித்திரத்தில இருந்து மறைக்கப்பட்ட சில பெண்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த புக்கும் வந்து பிளர்ப் நல்லா இருந்தது அப்படின்னு வாங்கினேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லி, இது வந்து எஸ் சுஜாதா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக்குமே வந்து இந்த மாதிரியான எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில சாதித்த பெண்களை பத்தின புக்கு தான் இதுவும். அதாவது மைல்கல் மாற்றங்களுக்கு வித்திட்ட பெண்களின் உண்மை கதைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 53 பெண்களை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி அவங்கள பத்தின இந்த மாதிரி வரலாற்றுல இருந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மறைக்கப்பட்ட பெண்கள் இல்ல, பயங்கரமா சாதனை படைத்த பெண்கள், பட் சரியா எல்லாருக்கும் போய் சென்றடையாத பிரபலங்கள் அப்படிங்கிற மாதிரியான பெண்களை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க வந்து கேதர் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறதே பெரிய விஷயம். அதனால நான் வந்து அந்த கேட்டலாக்ல இந்த மாதிரியான தலைப்புகள், அதோட பிளர்ப்லாம் பார்க்க எனக்கு இதெல்லாம் இருக்கணுமே வீட்டுல அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கின புக்ஸ் இதெல்லாம். அடுத்த புக் வந்து எங்களோட கதை அப்படின்னு ஈரா பிரேமா அவர்கள் எழுதின புக்கு. இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. இதுவும் வந்து பெண்களை மையப்படுத்திய சிறுகதைகளுடைய
தொகுப்பு தான். இந்த புக் வந்து ரொம்ப நாளா வந்து என்னோட விஷ்லிஸ்ட்ல இருந்தது. லாஸ்ட் டைமே வந்து நான் வாங்கணும்னு நினைச்சேன். பட் லாஸ்ட் டைமே வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகமா போனதுனால சரி ஓகே அப்படின்னு விட்டேன். பட் இந்த டைம் விட முடியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 சிறுகதைகள் இருக்கு இந்த புக்ல. வந்து பெண்ணியம் சார்ந்த சிறுகதைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதோட பிளர்ப். சோ கண்டிப்பா வாசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து சென்னை புக் ஃபேர்லயே கூட நான் நிறைய வந்து அதுவே வந்து என்கிட்ட வந்து சேர்ந்தது நிறைய சிறுகதைகளுடைய தொகுப்பு தான். அண்ட் இந்த புக்கு ஒரு கட்டுரை மயிர், இது வந்து ஆபேரி அவர்கள் எழுதினது. இதுவுமே வந்து சிறுகதைகள் தொகுப்பு தான். இது வந்து நான் சென்னை புக் ஃபேர்லயே ஹிஸ்டோரிஸ் ஸ்டால்ல வந்து நான் பார்த்தேன். பட் நான் ஆல்ரெடி அங்க வந்து என்னோட பட்ஜெட் வந்து அதிகமா போயிருந்ததுனால சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டு வந்தது. பட் 50% ஆஃபர்ல எப்படி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த புக்கும். சரி ஓகே வாங்கி வாசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சது. அண்ட் இந்த புக்கு அவள் இவள் உவள், இதுவுமே வந்து சிறுகதைகள் தொகுப்பு தான். இந்த புக் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா லாஸ்ட் இயர் இல்ல அதுக்கு முந்தின இயர்ல வந்து புக்ஸ் அண்ட் பெக்ஸ் புக் கிளப்ல வந்து மார்ச் மந்த் ரீடா வந்து இந்த புக் எடுத்திருந்தாங்க. இந்த புக் எல்லாருமே வாசிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கர ஹெவியா இருக்கு, எழுதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புக் வந்து கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அகைன் லாஸ்ட் டைம் புக் ஃபேர்லயும் சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த 50% ஆஃபர்லயும் சரி, அந்த புக் கிளப்லயும் சில பேர் வாங்கி வாசிச்சாங்க. அப்பயும் சரி பட்ஜெட் இல்லாதனால வாங்க முடியல. பட் இந்த வாட்டி 50% ஆஃபர்ல இந்த புக் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த புக் வந்து ஏவாளும் சாராளும் இன்னும் சில பெண்களும் அப்படின்னு தனசீலி திவ்யநாதன் அப்படின்றவங்க எழுதிருக்காங்க. இந்த புக்கோடைய பிளர்ப படிச்சோடனே எனக்கு வந்து வா நல்லா இருக்கே, இந்த புக் கண்டிப்பா நம்ம வாங்கி வாசிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 9 பெண்களை பத்தி எழுதிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது நான் படிக்கிற பாருங்க. இதில் நடமாடும் பெண்கள் எல்லோரும் விவிலிய பெண்களே, ஆனால் அவர்கள் விவிலியத்தில் பேசாத பேச்சையெல்லாம் மிக சுதந்திரமாக இங்கு பேசுகின்றனர். பெண்கள் பேசட்டும், தங்கள் வாழ்வுக்காக தங்களின் உரிமைக்காக பெண்கள் பேசட்டும், பெண்களே பேசட்டும் அப்படின்னு. எனக்கு இதுல வந்து பைபிள்ல வந்த பெண்கள், இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மித்தாலஜி ஃபிக்ஷன் அது மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா பிப்ளிக்கல் விமனும் வந்து எனக்கு பரிச்சயம் கிடையாது. சோ இந்த கதைகளின் மூலமா அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டோரி என்ன, அவங்க யாரு, இங்க அவங்க என்ன பேசுறாங்க, அங்க அவங்களால என்ன பேச முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த புக் நான் வாங்கினேன். இது வந்து அந்த கேட்டலாக் பார்த்த உடனே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த புக் வந்து தோணுச்சு. சோ அதனால இந்த புக் இது ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய காலம் அப்படிங்கிற இந்த புக். இந்த புக் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய டைரி மாதிரி அப்படிங்கிற மாதிரி பிளர்பு படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். தன் வாழ்நாளின் இறுதி காலத்தில் 2 ஆண்டுகளாக ராஜம் கிருஷ்ணன் எழுதி வைத்த குறிப்புகளை தொகுத்து இந்நூல் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. சோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அவங்க வந்து அவங்களுடைய லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அவங்க எடுத்து வச்ச குறிப்புகளை வச்சு இந்த நூல் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங்கா இருக்கும் நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் ஜேர்னல் இல்ல டைரி மாதிரி இல்லாம அவங்க எடுத்து வச்ச குறிப்பு எல்லாத்தையுமே வந்து எழுதின புக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. சோ ராஜம் கிருஷ்ணனுடைய புக்கு, அதுவும் அவங்க எடுத்து வச்ச குறிப்பு வச்சு புக்கு அப்படின்னதும் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் அப்படிங்கிறது இது வந்து MA சுசீலா அப்படிங்கிற டாக்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த புக்கோடைய பிளர்ப் வந்து அந்த கேட்டலாக்ல படிச்சப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 3 இது ஆக்சுவலா ஒரு நாவல் தான். அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுல இருந்து அது எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அது 3 தலைமுறைகளா வந்து அந்த மகப்பேறு மருத்துவர்கள் இல்ல அந்த குழந்தை வந்து எப்படி பிறக்குது அப்படிங்கறதெல்லாம் உள்ளடக்கிய மாதிரியான ஒரு நாவல் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ இதுல வந்து தலைப்புடைய விளக்கம் பத்தி கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் படிக்கிறேன். 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் என்னும் இந்நாவலின் தலைப்பு திருவாசகத்தின் 4ஆம் பகுதியான போற்றி திருவகவலில் இடம்பெற்றிருப்பது. கருவுற்ற நாள் தொடங்கி குழந்தை பிறப்பு வரை ஒவ்வொரு மாதமும் தாயின் கருப்பைக்குள் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அந்த கரு நிகழ்த்தும் போராட்டத்தை வரிசை முறைப்படி 16 வரிகளில் முன்வைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர். சோ அதுதான் சம்திங் ரிலேட்டட் டு அந்த சைல்ட் பர்த், அதுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இதுல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த கேட்டலாக்ல இதோட பிளர்ப் படிச்சு பார்த்தப்போ இதோட தலைப்பெல்லாம் பார்த்தப்போவே எனக்கு வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது, இன்ட்ரிகிங்கா இருந்தது. அதனால இது வந்து நான் வாங்கினேன். இது பெண்ணியம் அறிவோம், இதுவும் ஈரா பிரேமா அவர்கள் எழுதினது. ரொம்ப அதிசயமா இந்த புக்கு நான் வாங்கி கொஞ்ச நாள்லயே நான் வாசிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான். இது வந்து என்னன்னா தி ஹிந்து தமிழ்ல வந்து இவங்க எழுதின அந்த காலம், அதாவது பெண்களுக்கான சிறப்பு இதழ் வந்து எவ்ரி சண்டே வரும். சோ அதுல வந்து அவங்க எழுதிட்டு இருந்த காலம் வந்து புக்கா வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து கட்டுரைகள் தான். பெண்ணியம்னா என்ன, பெண்கள் எந்த வகையில எல்லாம் அடிமைப்பட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செய்யலாம், அவங்க எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்ல வந்து பேசியிருக்காங்க. இதுவுமே வந்து நான் அவங்களுடைய பெண்ணியம் புக்கு, ஈரா பிரேமாவுடைய பெண்ணியம் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் வாசிக்கணும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் மாதிரி இதுவோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த புக் நான் வாசிச்சேன், இது இன்னும் வாசிக்கல, இனிமேதான் வாசிக்கணும். சோ இந்த புக்கும் வந்து ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல இருந்தது எங்களோட கதை கூடவே. சோ இந்த வாட்டி அதை வாங்கி வாசிச்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறது தான் பெரிய அதிசயம். புக்கா அடுக்களை டு ஐனா, இது வந்து ரமாதேவி ரத்னசாமி அவர்கள் எழுதினது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நூல் அறிமுக விழால வந்து இந்த புக்கை
பத்தி பேசியிருந்தது, இவங்கள பத்தி பேசியிருந்தது நான் வந்து பார்த்தேன். வேதிதா லூயிஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அப்பவே வந்து எனக்கு இந்த புக் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. இவங்க ஐநா, யுனிசெஃப், யுனெஸ்கோ அந்த மாதிரியான அமைப்புகள் நடத்தின கருத்தரங்கள்ல இவங்க வந்து பங்கேற்று இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது இவங்களோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவங்க வந்து ஒரு சாதாரண ஊர்ல இருந்து அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து அவங்க சொல்றப்ப கேட்கவே வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இதை கண்டிப்பா வாசிக்கணும்னு, அதனால இந்த வாட்டி வாங்கினேன். தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள், பாரதி திலகர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து என்னன்னா, நான் ரொம்ப சின்ன வயசா இருந்தப்போ இந்த தாயக்கட்டை, அப்புறம் பல்லாங்குழி, அப்புறம் நொண்டி விளையாடுறது, இதெல்லாம் விளையாண்ட ஞாபகங்கள் இருக்கு. எங்கேயோ ஞாபக அடுக்குகள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து இப்போ என் பசங்க யாருமே அந்த விளையாட்டை விளையாடுறது இல்ல. ஹாப்ஸ்காட்ச் அப்படின்னு என் பொண்ணு சொல்றா. ஆனா அது வந்து நம்ம விளையாண்ட நொண்டி மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த புக்கு வந்து எதுக்காக அப்படின்னா, அதுதான் என்னுடைய சந்ததியில எனக்கு அப்புறம் வரப்போறவங்களுக்கு பாருங்கப்பா, தமிழர்கள் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் விளையாண்டுருக்காங்கப்பா அப்படின்றத வந்து சொல்றதுக்காக இந்த புக்கு. அண்ட் ஆல்சோ எனக்குமே தெரியாத, ஏன்னா எங்க அம்மா விளையாண்ட நிறைய விளையாட்டுகள் நான் விளையாடல. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் சொல்லி என் பொண்ணு கேட்கலாமே தவிர அவ விளையாண்டது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன மாதிரியான அந்த மாதிரியான விளையாட்டுகள் அப்படின்னு, இதெல்லாம் என்னென்ன விளையாட்டுகள், அதெல்லாம் எப்படி விளையாடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த புக்கு நான் வாங்கினேன். இந்த புக்கு கேனடா மானிடா குழந்தை வளர்ப்பும் பெற்றோரும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாசிப்பை நேசிப்போம் குழுவுல ஒருத்தங்க வாசிச்சு அதோடைய ரிவ்யூ வந்து எழுதிருந்தாங்க. அதை வாசிச்சப்பே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது குழந்தை, பெற்றோர், அதுக்கப்புறமா வந்து பெண்கள் அதுல என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல இருந்தது. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த வாசிச்ச ரிவ்யூ. ஆனா இந்த புக்கை கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் விஷ்லிஸ்ட்லயும் வந்து எழுதி வச்சிருந்தேன் ஹிஸ்டோரிஸ்ல இந்த புக் வாங்கணும் அப்படின்னு. சோ அதனால இந்த வாட்டி ஆஃபர் வந்த உடனே இந்த புக் வந்து நான் வாங்கிட்டேன். அடுத்து இந்த புக்கு நல்ல தாய் அப்படின்னு அன்னாள் சத்யநாதன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்கை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த கேட்டலாக் பார்த்தப்பதான் எனக்கு வந்து இப்படி ஒரு புக் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சது. இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா அன்னாள் சத்யநாதன் அப்படிங்கிறவங்க, அன்னம்மாள் சத்யநாதன், இவங்க வந்து முதல் அச்சு புத்தகம் தமிழ்ல வெளியிட்ட முதல் பெண்மணி ஆய்வாங்க. இந்த புக்கை தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல் சாதி இந்து பெண்கள் பள்ளியை தோற்றுவித்து நடத்திய முதல் தமிழ் பெண், அச்சு வடிவில் நூல் வெளியிட்ட முதல் தமிழ் பெண், மதராஸ் மாகாணத்தில் ஜனானா என்ற பெண்களுக்கான தனி மிஷன் பணியை முன்னெடுத்த முதல் தமிழ் பெண் அன்னம்மாள் சத்யநாதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பதிப்புல இல்லாம இருந்திருக்கு இந்த புக்கு. இதை வந்து இப்போ ஹெர் ஸ்டோரிஸ் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுவே பாருங்க, அந்த லெட்டர்ஸ் அப்படியே அதை வந்து அப்படியே வந்து அந்த கிளாசிக் புக்கை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புக்கு அதுதான் முதல்ல ஒரு தமிழ் பெண் அச்சு வடிவில் வெளியிட்ட முதல் புக் இந்த புக்கு. ஸோ இந்த புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது, அதுவும் இல்லாம பல வருடங்களுக்கு அப்புறம் மறந்தே போன இந்த புக்கை வந்து ஹெர் ஸ்டோரிஸ் வந்து மறுபடியும் புதுப்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு படிச்ச உடனே கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி என்ன இருக்குன்றத படிக்கணும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால இந்த புக் வாங்கினேன். அடுத்து ஹெர் ஸ்டோரிஸ்ல நான் வாங்கின ஒரே இங்கிலீஷ் புக் இது, போஸ்ட் கார்ட்ஸ் ஃப்ரம் அ பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து நான் இதோடைய பிளவும் வந்து எனக்கு படிச்சப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா, a book of stories, a book of memories, a book of women, and maybe if you want it to be a book of you, a blend of fiction, nostalgia and emotional archaeology. இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெட்டர் ஃபார்மேட்ல வந்து எழுதிருக்க. எல்லாமே வந்து லெட்டர்ஸ் தான், ஒருத்தங்க கிட்டே இருந்து இன்னொருத்தவங்களுக்கு போகிற லெட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. These letters are written to women, girls becoming women, women becoming themselves, women trying, failing, healing, remembering அப்படிங்கிற மாதிரி இருந்தது. It's a conversation you have been postponing, a door you have been afraid to open, a chance to finally speak, a chance to give yourself the closure no one else ever could அப்படின்னு. இது வந்து ஒரு விமென் டு விமென் எழுதிக்கிட்ட லெட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. கொஞ்சம் நாளாவே வந்து விமென் ஃப்ரெண்ட்ஷிப், விமென் ஹீலிங் விமென் அப்படிங்கிற ஏரால வந்து நான் இருக்கிறதுனால இந்த புக் வந்து எனக்கு பார்த்த உடனே வந்து கண்டிப்பா வாங்கி படிக்கணும், அதுவும் லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு புக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்சது. அதனால நான் வாங்கினேன். அடுத்து இந்த புக்கு வைதேகி அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு துப்பறியும் நாவல். எழுதுனது வந்து வைமு கோதை நாயகி அம்மாள். இதுல வந்து 2 பார்ட்டுமே இருக்கு. எவ்வளவு பெரிய புக்கு பாருங்க. இது 2 பார்ட்ஸ் இருக்கிற புக். இது 2 பார்ட்டுமே இந்த புக்ல இருக்கு. இந்த புக்கு வந்து எனக்கு இவங்க வைமு கோதை நாயகி அம்மாள், ஸோ இவங்களோட புக்கு இது வரைக்கும் நான் வாசிச்சதே இல்லை. எனக்கு இது பார்த்தோன்னே வைமு கோதை நாயகி அம்மாள், ஏன்னா எனக்கு இவங்களை வந்து லாஸ்ட் இயர் வந்து நாயகி விழா நடத்தினாங்க இல்லையா, அதன் மூலமா தான் இவங்களை பத்தி எனக்கு வந்து தெரியும். எனக்கு வந்து
துப்பறியும் நாவல் பெண்கள் அப்படின்னாலே அகதா கிறிஸ்டி தான் வந்து உடனே வந்து நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ அவங்க தான் வராங்க கண்ணில். ஆனா வைமு கோதை நாயகி அம்மாள் இது 1925ல ரிலீஸ் ஆன புக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு துப்பறியும் நாவல் எழுதிருக்காங்களா, இவ்வளவு பெரிய நாவல் எழுதிருக்காங்களா அப்படின்னு எனக்கு இது பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கல, என்ன கதை ஏது அதெல்லாம் எதுவுமே பிளர்ப்லாம் எதுவுமே படிக்கல. கண்டிப்பா இந்த புக்கை நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து நான் வாங்கினேன். அடுத்து இது வந்து காதல் உணர்வின் பேரலைகள் அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபுல்லா சிறுகதைகள் தொகுத்தது வந்து மதுமிதா அப்படின்றவங்க. இத்தனை ஆத்தர்ஸ் உடைய காதல் ரிலேட்டட் சிறுகதைகள் வந்து இந்த தொகுப்புல இருக்கு. இந்த புக்கு வந்து நான் ஆக்சுவலி புக் ஃபேர்லயே வந்து பார்த்தேன். நல்ல பெரிய புக்கு வேற, ரொம்ப அழகா இருக்கு. கவர் டிசைனும் பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில ஆத்தர்ஸ் உடைய கதையெல்லாம் இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 சிறுகதைகளுடைய தொகுப்பு தான் இந்த புக்கு. ஒவ்வொன்றும் காதல ஒவ்வொரு விதமா சொல்ற மாதிரியான கதைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது அப்பவே அதுதான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அதான் 30க்குள்ள தாண்டிட்டாலே காதல் கசக்குதையா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இந்த ரொமான்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே இந்த மீம்ல ஒருத்தங்க அப்படிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. இருந்தாலும் என்னமோ தெரியல, இந்த புக்கு வந்து எனக்கு வாங்கணும், கண்டிப்பா வாசிக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிற டீனேஜ்ல காதல் அப்படிங்கிறதுக்கு இருந்த டெஃபினிஷன் இப்போ இல்ல. சோ காதலை வந்து ஒவ்வொரு விதமான காதலை வந்து சொல்ற புத்தகமா இருக்கலாம், அந்த மாதிரியான கதைகள் உள்ள புத்தகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா ஜாதிபா, கமலதேவி, அப்புறம் நிவேதிதா லூயிஸ் அவர்களுடைய கதைகள் எல்லாமே இதுல இருக்கு அப்படிங்கறதுனால கண்டிப்பா இட் வில் பி வொர்த் வைல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இந்த புக்கை வந்து நான் வாங்கினேன், ஆஃபர்ல வாங்கினேன். ஸோ ஆல் அபவுட் ஹர் ஸ்டோரிஸ்ல வாங்கின புக்ஸ். அடுத்து இந்த 5 புக்கும் வந்து சுவாசம்ல வந்து வாங்கினது. இவங்க வந்து ஒரு 25% 25% எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஃபீமேல் ரைட்டர்ஸ் உடைய புக்ஸுக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ ரினோசா உடைய இந்த புக்கு வந்து நான் ஆல்ரெடி கிண்டில் அன்லிமிட்டட்ல நான் வாசிச்சு முடிச்சிருக்கேன். இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து இந்த கிரீக் மித்தாலஜி அப்படிங்கிறது பெரிய அளவு எனக்கு அப்படியே பறந்துபட்ட வாசிப்பு இருக்கு, நிறைய எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லை, மேலோட்டமா சில விஷயங்கள் தெரியும். பட் இந்த மித்தாலஜி அப்படிங்கிறது முக்கியமா கிரீக் மித்தாலஜிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து நான் வாசிச்சப்போ சும்மா தான் எடுத்து வாசிச்சேன். நல்லா இருக்கே தலைப்பு, ஐரோப்பிய புராணங்களும் அசட்டுத்தனமான நம்பிக்கைகளும் அப்படின்னு. சோ அந்த மித்தாலஜி பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக்கு. இது வந்து ரொம்ப ஜோவியலா அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. வாசிக்கிற கஷ்டமே இல்லாம நான் வாசிச்சு முடிச்சேன். இந்த புக்கு மூலமா தான் எனக்கு ரினோசா அப்படிங்கிற ஆத்தர் வந்து எனக்கு அறிமுகமானாங்க. இந்த ஒரு புக்கு, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு புக்கு போது இவங்களோட ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாம அடுத்து அவங்க வந்து ஹிட்லர், செகண்ட் வேர்ல்டு வார் அப்படி ரிலேட்டடான புக்ஸ் நிறைய படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு சில புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். படிச்சியா அப்படின்னா இன்னும் இல்ல, பட் எப்பயாவது ஒரு வாட்டி படிப்பேன். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த புக்கு வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு அப்படின்னு இந்த புக்கும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நான் பார்த்தேன். அப்பயே வந்து இந்த புக்கை நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த புக்கு. உலக போர்களும் ஐரோப்பிய வரலாறும் அப்படின்ற இந்த புக்கு அவங்களோட புக்கும் வந்து இது என்னோட விஷ்லிஸ்ட்ல இருந்த புக்ஸ் தான். சோ இந்த 3 புக்ஸும் ஆல்ரெடி வாசிச்சிருந்தாலும் இந்த புக் வந்து நல்லா இருந்தது, பிசிக்கல் காப்பி வேணும் அப்படின்றதுக்காக இந்த புக் வாங்கினேன். இந்த 2 புக்ஸ் வந்து என்னுடைய விஷ்லிஸ்ட்ல ஆல்ரெடி இருந்த புக்ஸ். சோ சரி ஓகே, எப்படியும் இவங்களுடைய புக்ஸுக்கெல்லாம் இருக்கும், ஆஃபர் இருக்கு, சரி பார்க்கலாம் வேற என்னென்ன எழுதிருப்பாங்க அப்படின்றப்போ எனக்கு இந்த 2 புக்ஸும் கிடைச்சது. ஓகி அப்புறம் யூரோடெக் அப்படின்ற இந்த 2 புக்ஸ். ஸோ இது வந்து ஐரோப்பால வந்த எவ்ரிதிங் ரிலேட்டட் டு யூரோப் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லா புக்ஸுமே சொல்றேன். ஸோ இது வந்து என்னன்னா அங்க வந்த டெக்னாலஜி வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு ஓவர் தி இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக் ரிலேட்டட் புக் இது. அண்ட் இது வந்து ஒரு நாவல். இந்த புக் வந்து ரிலேட்டட் டு ஆப்பிரிக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பிரிக்கால தான் காலனைசேஷன் ஹாஸ் மேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ரீசெண்டா தான் ஹாஃப் ஆஃப் எலோசன் புக் வந்து சிவாமந்தா அவர்களுடைய புக் வந்து நான் வாசிச்சு முடிச்சேன். வார பத்தின புக் அது. சோ அதை பார்த்துட்டு அதை ரீட் பண்ணிட்டு இருந்தப்பவே இந்த புக்கோடைய பிளர்பும் படிச்சேன் நானு. அரிய பொக்கிஷங்களின் பூமியான ஆப்பிரிக்கா சர்வதேச சுரண்டல்களால் வளம் உறிஞ்சப்பட்டு வறுமையும் வன்முறையும் நிறைந்த இருளில் தள்ளப்பட்டுள்ளது. அந்த புதையல் பூமியில் பிறந்த சராசரி இளைஞன் ஓகி தன் நண்பன் சிப்ஸ் உடன் இணைந்து ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தின் விடுதலைக்காகவும் ஏங்கி ஒரு நீண்ட நெடிய பயணத்தை தொடங்குகிறான். சுரண்டலால் இருளுக்குள் தள்ளியவர்களிடமே அடைக்கலம் தேட வேண்டியிருக்கும் உச்சபட்ச அவலத்தை, காலத்தின் மிக கொடூரமான உண்மைகளை புனைவின் தீட்சண்யத்துடன் பதிவு செய்யும் ஓர் உண்மையான சாட்சியம் இந்த நாவல். ஓகி ஒரு தனி மனிதனின் ஓட்டம் அல்ல, ஒரு கண்டத்தின் தவிர்க்க முடியாத விடுதலை பயணம். இதுவும் ஒரு நாவல் தான். சோ இதுவுமே வந்து ஒரு காலனைசேஷனுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பத்தி பேசுற புக் அப்படிங்கிற மாதிரி. சோ இவங்களது 5 புக்கு தான் இருந்தது சுவாசம்ல. 5மே வந்து நான் வந்து ஆஃபர்ல வந்து வாங்கிட்டேன். இதெல்லாம் எப்போ படிப்பேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இவங்களோட புக்ஸ் வந்து ரொம்ப நாளா நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த புக்ஸ். சோ அது எல்லாமே வந்து
அவங்களுடைய மொத்த படைப்புகளுமே வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 22 ஒரு 5 கிட்டத்தட்ட 27 புத்தகங்கள் என்னால ஃபுல்லா பிடிச்சி காட்ட முடியல, நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் வந்து ரீசெண்டா வந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேல போட்ட ஆஃபர்ல ஹெஸ்டோரிஸ்லயும் சுவாசம்லயும் நான் வாங்கின புத்தகங்கள். இதுல நீங்க ஏதாவது புத்தகங்கள் படிச்சிருக்கீங்களா, இல்ல இப்பதான் புதுசா கேள்விப்படுறீங்களா, நல்லா இருக்கே இதை வாங்கணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சா, இல்ல நீங்க படிச்சிருந்த புக்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு இதுல ஞாபகம் வந்துதா? எல்லாத்தையும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.